Hello everyone, welcome to my channel and this is Abdul Basit. ஸோ ஜென்ரலாக நம்ம 10th முடிச்சு வெளியில் வரும்போது நம்மளுடைய ஒரே குறி என்னவாக இருக்கும் அப்படின்னா லைக் என்ன குரூப் சூஸ் பண்ண போகிறோம், லைக் இன்ஜினியரிங் குரூப்பா ஆர் பயாலஜி குரூப்பா ஆர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் குரூப் எடுக்க போகிறோமா, இந்த ஒரே ஒரு குறி மட்டும்தான் நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அதுவே நீங்கள் ஒரு 12th முடிச்சுட்டு வெளியில் வரும்போது யூ ஹாவ் மெனி கொஸ்டின்ஸ். லைக் வந்து நான் என்ன காலேஜ் நான் சூஸ் பண்ண போகிறேன், என்ன மாதிரி கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது, நான் வாங்கின மார்க்குக்கு என்னால் இந்த டிசைர் கோர்ஸ் எடுக்க முடியுமா முடியாதா, ஓகே அப்படி இல்லாட்டிலும் நான் எடுக்க போகிற கோர்ஸுக்கு என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மார்க்கெட்டில் இருக்குது, இது போன்ற பல கொஷின்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தெரியாமையே இருக்குது. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு சில கோர்ஸஸ்க்கு மட்டுமே வந்து லைக் தி கெட் அடிக்டட். ஏன்னா அந்த கோர்ஸ் மட்டும்தான் நிறைய பேர் அவங்க சொல்லியிருப்பாங்க. லைக் வந்து இன்ஜினியரிங்னா ஐடி தான் போகணும், மெடிசன் எடுக்கிறதா இருந்தால் டாக்டர் தான் ஆகணும், இல்லை வந்து டென்டல் டாக்டர் தான் ஆகணும், அல்லது மற்ற எந்த கோர்ஸஸை பற்றி அவங்களுக்கு பெருசாக தெரியறது இல்லை, அதில் இருக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றியும் தெரியறது இல்லை. ஸோ இந்த வீடியோவில் நம்ம குறிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அப்பார்ட் ஃப்ரம் தி கோர் பிரான்ச்சஸ் என்னென்ன மாதிரி அதர் கோர்சஸ் அவைலபிள் இன் த மார்க்கெட் அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி கோர்சஸ்க்கும் என்னென்ன மாதிரி ஸ்கோப் இருக்குது, ஃபுல்லாக டெப்த்தாக நம்ம வந்து அந்த கோர்சஸை பற்றி, அந்த ஒவ்வொரு கோர்சஸும் உங்களுடைய ஸ்கில்லுக்கு உங்களுடைய பேஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன மாதிரி ஒரு ஃப்யூச்சரை வந்து எனக்கு கொண்டு வரப்போகுது அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு ஸ்கூல் எஜுகேஷன் முடிச்சுட்டு நீங்கள் வெளியில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த பல ஆப்பர்ச்சுனிட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பயாலஜி குரூப் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எதிர் யூ கேன் கோ ஃபார் மெடிக்கல் ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸ், அல்லது வந்து யூ கேன் ஆல்சோ கோ ஃபார் இன்ஜினியரிங் ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸ் ஆல்சோ. அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் ஈவன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் குரூப் கூட நீங்கள் போகலாம். அதுவே நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப், இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுக்கிறீங்க, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த மாதிரி குரூப் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து யூ கேன் எதர் கோ ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் காலேஜஸ் நீங்கள் சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி யூ கேன் கோ ஃபார் ஈவன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். இன்கேஸ் இஃப் நீங்கள் வந்து ஒரு ஆர்ட்ஸ் குரூப் எடுக்கிறீங்க அப்படின்னா தென் யூ ஹேவ் ஒன்லி ஒன் ஆப்ஷன். நீங்கள் ஏதாவது ஒரு ஆர்ட்ஸ் குரூப் தான் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு லைக் என்ன சொல்கிறது, ஒரு டாப் வியூ மாதிரி. லைக் நீங்கள் என்ன பிரான்ச் எடுக்கிறீங்களோ அந்த பிரான்ச்சை பற்றி உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் 12th முடித்தாலும் எந்த அளவுக்கு ப்ராடனாக இருக்குங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் ஒரு 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படித்து வெளியில் வரும்போது உங்களுக்கே இன்னும் ப்ராப்பராக கிளியராக தெரியல, நான் வந்து என்ன மாதிரி கரியர் சூஸ் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் வந்து நான் வந்து அதனால பயாலஜி எடுத்துக்கிறேன், ஸோ பயாலஜி எடுத்துகிட்டு என்னால் வந்து பின்னாடி நான் டிசைட் பண்ணிக்கிறேன், நான் டாக்டர் ஆக போகிறேன், நான் இன்ஜினியர் ஆக போகிறேன்னா, இல்லை ஏதாவது ஒரு சயின்ஸ் குரூப் கூட எடுத்துகிட்டு நான் எப்படி என் லைஃப்பை பார்த்துக்க போகிறேன் அப்படின்னு பின்னாடி நான் டிசைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறதா இருந்தாலும் ஓகே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம குறிப்பாக பார்க்க போகிறது மெடிக்கல் மட்டும்தான். ஏன்னா மெடிக்கல் மட்டுமே பார்த்திங்கன்னா நிறையா கோர்சஸ் இருக்குது. ஓகே, அந்த ஒவ்வொரு கோர்சஸை பற்றி அதோட ஸ்கோப்பை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்ஜினியரிங் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு நான் செப்பரேட் வீடியோ போடுறேன். மெடிசனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் அவைலபிளாக இருக்குது இந்த மார்க்கெட்டில். இப்போது எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ப்ரோக்ராம், அதுக்கு என்ன ஒரு க்ரைட்டீரியா இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. அது இல்லாமல் நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம் வந்து நர்சிங். அது கூட நிறைய பேருக்கு இப்போது பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் நர்சிங் அது கூட நிறைய பேர் பண்ணுறாங்க. தட் இஸ் ஆல்சோ வெரி குட். அது இல்லாமல் வி ஹேவ் பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ். அது வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை படிக்கிறதே ரொம்ப ரொம்ப கம்மியாகிட்டு இருக்கு இப்போ ரீசெண்ட் டேஸில். வெட்டினரி சயின்ஸ் வந்து நல்ல ஸ்கோப் இருக்குது மார்க்கெட்டில், பட் ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை வந்து ப்ரிஃபர் பண்ணுறது கிடையாது. நெக்ஸ்ட் பிஃபார்ம் இஸ் ஆல்சோ வெரி குட் கோர்ஸ். எல்லா விதமான ஃபார்மகூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியும் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்பவும் எசென்ஷியல். இந்த ப்ரோக்ராம் இருந்தால் தான் நீங்கள் ஒரு ஃபார்மகூட்டிக்கல் கம்பெனியில் நீங்கள் போய் ஒர்க் பண்ண முடியும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஃபிசியோதெரப்பி, நெக்ஸ்ட்டு வந்து பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி, நெக்ஸ்ட் வந்து பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் அண்ட் ரேடியாலஜி டெக்னாலஜி, நெக்ஸ்ட்டு பிஎம்எல்டி பேச்சுலர் ஆஃப் மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி, தென் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் ஹெல்த் டெக்னாலஜி, தென் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் பயோமெடிக்கல் சயின்ஸ். ஸோ இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. இந்த ப்ரோக்ராம்ஸில் எதுக்கெல்லாம் நீட் அப்ளிகபிள், எதெல்லாம் யூனிவர்சிட்டி பேஸ்ட் எக்ஸாம் மூலமாகவே நீங்கள் எழுதி கிளியர் பண்ணலாம், எதுக்கெல்லாம் வந்து ரெண்டுமே அப்ளிகபிளாக இருக்குது அப்படின்றது வந்து நான் வந்து க்ரீன் டிக் மூலமாகவும் ப்ளூ டிக் மூலமாகவும் போட்டிருக்கேன். ஹோப் அதை பாருங்கள். மெடிக்கல் காலேஜுக்கு நீங்கள் என்ட்ரு ஆகிறதுக்கு என்ன மாதிரி எலிஜிபிள் க்ரைட்டீரியா, நீங்கள் என்ன பண்ணணும், என்ன மாதிரி ப்ரீ ரிக்வஸ்டஸ் என்ன, அதோட அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன்.
ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதுக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியம் நீங்கள் 12th வந்து பயாலஜி குரூப் எடுத்துருக்கணும், அல்லது நீங்கள் பியூர் சயின்ஸ் குரூப் எடுத்திருந்தாலும் ஓகே ஃபைன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் முடித்தோடனே நீங்கள் யூ ஹேவ் டு கிவ் ஃபார் நீட் எக்ஸாம். ஸோ இந்த நீட் எக்ஸாம் வந்து இட் டிபெண்ட்ஸ். அஸ் ஆஃப் கரண்ட் டுடே நீட் எக்ஸாம் இருக்குது. ஸோ நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. மேபி இன் ஃபியூச்சர் கவர்மெண்ட் வந்து நீட் எடுத்துட்டாங்க அப்படின்னா தென் பேஸ்ட் ஆன் யுவர் 12th மார்க்கை பேஸ் பண்ணி உங்களால் வந்து மெடிக்கல் காலேஜஸ்க்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் வந்து மெடிக்கல் காலேஜஸ்க்கு அப்ளை பண்ணணும். ஸோ தட் இஸ் அ ப்ரொசீஜர். ஸோ நீங்கள் ஒன்ஸு நீங்கள் நீட்டை நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னா தென் யூ கேன் ஏபிள் டு என்டர் இன் டு மெடிக்கல் காலேஜ். அது இல்லாமல் தெர் ஆர் சம் சர்டன் கோர்சஸ். நான் முன்னாடி காமிச்ச மாதிரி ஒரு சில கோர்சஸ் இருக்குது. அந்த கோர்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி பேஸ் எக்ஸாம் நடத்துகிறாங்க. ஸோ யூனிவர்சிட்டி பேஸ் எக்ஸாம் எழுதி தான் அந்த கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கோர்சஸ் வந்து அந்த யூனிவர்சிட்டி அப்ரோச் பண்ணி அந்த யூனிவர்சிட்டியில் எப்போ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு அந்த எக்ஸாம் அட்டென்ட் பண்ணி கிளியர் பண்ணி நீங்கள் அந்த கோர்ஸை வந்து நீங்கள் வந்து பர்சியூ பண்ணலாம். ஓகே. ஸோ ஒன்ஸ் நீங்கள் யூஜி கம்ப்ளீட் பண்ண பிறகு உங்கள் மாஸ்டர்ஸுக்கு யூ ஹாவ் டு கம்பல்சரி ரைட் நீட் பிஜி. ஓகே. அல்லது எம்டிஎஸ்க்கு வந்து நீங்கள் வந்து நீட் எக்ஸாம் எழுதணும். ஓகே. எஸ்பெஷலி ஃபார் எம்பிபிஎஸ் மாஸ்டர்ஸுக்கும் பிடிஎஸ் மாஸ்டர்ஸுக்குமே நீங்கள் வந்து நீட் எக்ஸாம் எழுதணும். ஓகே. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லைக் வந்து இந்த என்டையர் கோர்ஸ் வந்து டியூரேஷன் எவ்வளோ ஆக போகுது இந்த த்ரூ அவுட் அந்த எம்பிபிஎஸ் ஜர்னி அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் வந்து ஸ்கூல் எஜுகேஷன் முடிச்சுட்டு யூஜி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே ஆல்மோஸ்ட் 6 years ஆயிரும். ஓகே, இன்க்ளூடிங் ட்ரைனிங் எல்லாமே. ஸோ ஒன்ஸ் யூ கம்ப்ளீட் யூஜி யூ ஹவ் டு ப்ரிப்பேர் ஃபார் மாஸ்டர்ஸ். எதிர் அந்த மாஸ்டர்ஸ் வந்து லைக் நீங்கள் வந்து காலேஜ் படிக்கும்போதே நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தென் யூ நோ நீட் திஸ் 1 year. அதர்வைஸ் கண்டிப்பாக நீங்கள் ஒரு 1 year நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு தென் தான் வந்து நீங்கள் வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு 3 years. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஆல்மோஸ்ட் லைக் 10 years டியூரேஷன். ஸோ இதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த 10 yearsக்கு வந்து இஃப் யூ ரெடி டு ஃபோக்கஸ் ஆல் திஸ் 10 years அப்போ தான் வந்து நீங்கள் வந்து இந்த எம்பிபிஎஸ் ஒரு பிடிஎஸ் ஒரு வெட்டினரி சயின்சஸ் கோர்சஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா தீஸ் கோர்சஸ் டிமாண்ட் மாஸ்டர் டிகிரி இன் எ கிரேட்டர் எக்ஸ்டென்ட். ஸோ இந்த கோர்சஸ்க்கு வந்து கண்டிப்பாக மாஸ்டர் டிகிரி வந்து ரொம்ப அவசியமாக இருக்குது. ஏன்னா ஒரு எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு நீங்கள் உங்களால் போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் சர்வ் பண்ண முடியும். பட் அட் த சேம் டைம் இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய மெடிக்கல் இண்டஸ்ட்ரி வந்து ஸ்பெஷலைசேஷன் கேட்குறதுனால யூ ஆர் சப்போஸ் டு டூ மாஸ்டர்ஸ் இன் எனி பர்டிகுலர் டொமைன். ஸோ நம்ம வந்து டெஃபினெட்லி யூ ஷுட் பிளான் அக்கார்டிங்லி ஃபார் தட். ஸோ நீங்கள் இப்போ யூஜி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஸோ யூஜி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு என்ன மாதிரி போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணணும் எனக்கு தெரியல, எனக்கு கைட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா வி ஹவ் லாட்ஸ் ஆஃப் மாஸ்டர் டிகிரி ப்ரோக்ராம்ஸ் போஸ்ட் எம்பிபிஎஸ். பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆஃப் மெடிசன் எம்டி, அப்புறம் மாஸ்டர் ஆஃப் சர்ஜரி எம்எஸ், அப்புறம் டாக்டரேட் ஆஃப் மெடிசன் டிஎம்னு சொல்கிறாங்க, தென் மாஸ்டர் ஆஃப் சிறுகே எம்சிஹெச். அது இல்லாமல் பிஜி டிப்ளமா கோர்சஸும் அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். ஸோ இதையும் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அது இல்லாமல் என்னென்ன மாதிரி எம்டி கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா we have around 12 different courses in the market like internal medicine, pediatric, psychiatry, pharmacology, pathology, biochemistry, இது மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. அது இல்லாமல் மாஸ்டர் ஆஃப் சர்ஜரிலேயே வந்து பார்த்திங்கன்னா we have around 6 different courses like general surgery, orthopedics, anatomy, ophthalmology, அப்புறம் இஎன்டி, இது எல்லாமே வந்து எம்எஸ்ல இருக்குது. அது இல்லாமல் டாக்டர் ஆஃப் மெடிசனில் 9 கோர்ஸ் இருக்குது. லைக் கார்டியாலஜி, நெஃப்ராலஜி, நியூராலஜி, அப்புறம் என்ட்ரிகானாலஜி, ரியோமட்டாலஜி, கிளினிக்கல் ஹெமட்டாலஜி, அப்புறம் மெடிக்கல் ஆன்காலஜி, இது மாதிரி நிறைய 9 கோர்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் இந்த வீடியோவை கொஞ்சம் பாஸ் பண்ணிவிட்டு கூட இந்த கோர்சஸ்லாம் ஒரு டைம் கோத்ரூ பண்ணுங்கள். ஸோ ஈவன் நீங்கள் யூஜி பண்ணிகிட்ருக்கீங்க, ஸோ இஃப் யூ ஆர் பிளானிங் டு கோ ஃபார் மாஸ்டர்ஸ், ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கூட இதை ஜஸ்ட் கோத்ரூ பண்ணிவிட்டு உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து
இந்த கோர்சஸை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா ஈவன் தோஸ் பிளானிங் டு என்டர் இன்டு எம்பிபிஎஸ் அவங்களும் இது கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா வந்து எம்பிபிஎஸ் முடிச்சு நான் என்ன டொமைன் போக போகிறேங்கிறத நீங்கள் இப்போவே நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தென் டெஃபினெட்லி யூ ஹேவ் அ கிளியர் டைரெக்ஷன். ஸோ நீங்கள் எம்பிபிஎஸ் படிக்கும்போதே உங்களோட கோர் ஏரியாவில் இன்னும் நீங்கள் மச் இன்ட்ரெஸ்டடோடு நீங்கள் வந்து படிச்சிங்கன்னா உங்களோட மாஸ்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் திங். தென் மூவிங் ஆன், இந்த எம்சிஹெச்னு சொன்னேன் இல்லையா, மாஸ்டர் ஆஃப் சிறுகை. ஸோ எம்சிஹெச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா we have 7 different courses like urology, நியூரோ சர்ஜரி, பீடியாட்ரிக் சர்ஜரி, வாஸ்குலர் சர்ஜரி. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்டர் ஆஃப் சிறுகை கீழே வருது. அது இல்லாமல் we have some PG diploma courses also like child health. சைல்டு ஹெல்த்தில் இப்போ கரண்ட் மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ஹைலி டிமாண்டட் ப்ரோக்ராம்ஸு. ஏன்னா எல்லா இடத்துலையுமே சைல்டு ஹெல்த் டாக்டர்ஸ் அவைலபிளாக இருக்காங்க. தென் கைனகாலஜி, தென் ஆப்தமாலஜி, ஆர்த்தோபெடிக்ஸு, தென் கிளினிக்கல் பேத்தாலஜி. ஸோ இது எல்லாமே டிஃப்ரெண்ட் கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஈவன் ஆஃப்டர் டூயிங் யர் MBBS you should definitely plan for doing this program. அப்போ தான் வந்து உங்களுடைய ஸ்பெஷலைசேஷன் வந்து மார்க்கெட்டில் தெரியும். தென் யூ வில் பி a successful doctor post BDS முடித்த பிறகு உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்கோப் இருக்குது அப்படின்றத. ஸோ மாஸ்டர் ப்ரோக்ராம்ஸே வந்து நிறைய இருக்குது, லைக் 11 ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ஸோ யூ கேன் வெரி வெல் கோ த்ரூ திஸ். நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் கோ த்ரூ பண்ணலாம். ஓரல் சர்ஜரி, மேக்ஸிலோ ஃபேஷியல் சர்ஜரி, பப்ளிக் ஹெல்த் டென்டிஸ்ட்ரி, ஃபாரன்சிக் ஒடன்டாலஜி. யா, ஸோ யூ ப்ளீஸ் நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணி இந்த மாதிரி மாஸ்டர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எந்தெந்த காலேஜஸில் வந்து இந்த மாஸ்டர் ப்ரோக்ராம்ஸில் இருக்குது ஸோ அப்படின்ற முதல்ல ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு தென் வந்து நீங்கள் அந்த காலேஜஸ் அப்ரோச் பண்ணிங்க அப்படின்னா தென் இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ டு அப்ளை ஃபார் மாஸ்டர்ஸ், எஸ்பெஷலி தோஸ் ஆர் கரெக்ட்லி டூயிங் BDS. அண்ட் ஈவன் யாரெல்லாம் வந்து 12th முடிச்சுட்டு BDS என்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களும் இதை மாஸ்டர்ஸ்க்கு பிளான் பண்ணிக்கோங்க. தென் மூவிங் ஆன் டு பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ். அது முடிச்சோன்னு வாட் இஸ் த ஸ்கோப் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ப்ரோக்ராம்ஸே வெட்டினரி சயின்ஸில் நிறைய இருக்குது. லைக் மைக்ரோபயாலஜி, பப்ளிக் ஹெல்த், சர்ஜரி அண்ட் ரேடியாலஜி, எபிடமாலஜி, அப்புறம் அனிமல் ஜெனடிக்ஸ் அண்ட் ப்ரீடிங், தென் அனிமல் நியூட்ரிஷன். ஸோ இது எல்லாமே டிஃப்ரெண்ட் மாஸ்டர் கோர்சஸ். அரௌண்ட் 16 ப்ரோக்ராம்ஸ் அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் PG டிப்ளமா கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 5 ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. லைக் வெட்டனரி எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன், பால்ட்ரி மேனேஜ்மெண்ட்டு, அனிமல் வெல்ஃபேர் அண்ட் மேனேஜ்மெண்ட். இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் PG டிப்ளமா கோர்சஸ். ஸோ நீங்கள் பேச்சுலர்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் இவ்வளோ வெரைட்டி ஆஃப் மாஸ்டர் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ மாஸ்டர் ப்ரோக்ராம்ஸ் இருக்குன்னா இது கண்டிப்பாக அதோடைய இது படித்து முடிச்சோன்னா இதுக்குண்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கண்டிப்பாக வைட் வெரைட்டியாக இருக்கும். ஸோ கீப் தட் ஆல்சோ இன் மைண்ட் while you prepare for your NEET exam. Apart from these courses, there are some common courses for both MBBS and BDS. Okay, அது வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமேட் ஆஃப் நேஷனல் போர்டு, லைக் அது ஒரு ப்ரோக்ராம் கொடுக்குறோம் which is also equivalent to MD and MS. Then apart from that you have Master of Public Health, then Master of Hospital Administration. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடான கோர்சஸ். ஸோ ஈவன் யூ கேன் பெர்சியூ திஸ் லைக் நீங்கள் வந்து ஒரு MBBS முடிச்சுட்டு லைக் யூ வாண்ட் டு ரன் அ ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா டெஃபினெட்லி யூ கேன் கோ ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆல்சோ. ஏன்னா தட் இஸ் ஆல்சோ ஹேவிங் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஏன்னா டாக்டரால் மட்டும் ஹாஸ்பிட்டல் ரன் பண்ண முடியாது வித்தவுட் அ ப்ராப்பர் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகே, ஸோ கீப் தட் இஸ் ஆல்சோ மீன். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி தேர் ஆர் அதர் கோர்சஸ் ஆல்சோ. லைக் அவங்களுக்கு வந்து ஒரு இந்த மூணு ப்ரீமியம் கோர்சஸ் இல்லாமல் இன்னும் நிறைய கோர்சஸ் சொல்லியிருந்தேன். லைக் 8 கோர்சஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இந்த 8 கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் நர்சிங், பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி. இது எல்லாமே வந்து 4 years டியூரேஷன் ப்ரோக்ராம். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி, பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் ரேடியாலஜிக்கல் டெக்னாலஜி, பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் பயோமெடிக்கல் சயின்சஸ், பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் ஹெல்த் சயின்சஸ். இது எல்லாமே 3 to 4 years டியூரேஷன். இட் வேரிஸ் ஃப்ரம் யூனிவர்சிட்டி டு யூனிவர்சிட்டி. ஸோ எந்த யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணுறீங்களோ ஸோ அந்த யூனிவர்சிட்டியில் வந்து எவ்வளோ கோர்ஸ் டியூரேஷன் இருக்குன்றது ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி. ஸோ இது வந்து 4.5 years ப்ரோக்ராம். ஸோ இதுதான் வந்து அப்பார்ட் ஃப்ரம் அந்த 3 ப்ரீமியம் ப்ரோக்ராம்ஸ் இல்லாமல் நீங்கள் பண்ணக்கூடிய அதர் யூஜி ப்ரோக்ராம்ஸ். ஸோ இந்த யூஜி ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்து மாஸ்டர்ஸ் வந்து பண்ணணுங்கிற மேண்டேட்ரி கிடையாது. ஏன்னா யூஜிக்கு அப்புறமே உங்களுக்கு யூ ஹேவ் அபண்டன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸ்பெஷலைசேஷன் வேணும் அப்படிங்கிறது டிமாண்ட் வந்து மார்க்கெட்டில் நெசசிட்டி இல்லை.
பட் ஆனால் நம்ம வந்து பார்க்கும்போது என்னென்ன மாதிரி ஸ்கோப் இருக்குது மார்க்கெட்டில் இந்த ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸ்க்கு அப்படின்றத வந்து நான் வந்து ஜஸ்ட் ஹைலைட் பண்ணுறேன். நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு பேஸ்ட் வந்து யூ கேன் பிளான் யுவர் பேச்சுலர்ஸ் டிகிரி ப்ரோக்ராம். ஓகே, ஸோ பேச்சுலர் ஆஃப் நர்சிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் மெனி wide opportunities like advanced practice nursing, then management and administration. Okay, that's very important. Then public health nursing, then specialist area பார்த்தீங்கன்னா like critical nursing, pediatric nursing, then psychiatric nursing, அப்புறம் ஜீரியாட்ரிக் நர்சிங், ஆன்காலஜி நர்சிங். இதெல்லாம் வந்து ஜீரியாட்ரிக்ங்கிறது வந்து லைக் ஓல்டு பீப்புளை இது பண்ணுறது. ஆன்காலஜி நர்சிங் இஸ் நத்திங் பட் எஸ்பெஷலி ட்ரீட்டிங் த கேன்சர் பேஷண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து உங்களோட ஸ்கோப். நீங்கள் நர்சிங் முடிச்சுட்டு என்ன மாதிரி ஏரியாஸை நீங்கள் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்குள்ள ஸ்கோப் இதெல்லாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்மசி ஒன் ஆஃப் தி லீடிங் கோர்சஸ் இன் மெடிக்கல் ஃபீல்டு. ஏன்னா ஃபார்மசிஸ்ட் இல்லாமல் நம்மளால வந்து மருந்துகள் உற்பத்தி செய்ய முடியாது. அல்டிமேட்லி தெர் இஸ் நோ ட்ரீட்மெண்ட் கேன் பி கிவன் டு எனி டிசீஸ். ஓகே, ஸோ ஃபார்மசியை பொறுத்த வரைக்கும் ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி, ஃபார்மகட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. தென் அதில் இருக்க ஆர்என்டி டிபார்ட்மெண்ட்ஸு, ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் ஒர்க் பண்ணலாம். தென் டீச்சிங் அண்ட் அகடமிக்ஸில் ஒர்க் பண்ணலாம். தென் ஃபார்மகட்டிக்கல் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ். ஸோ அதுலேயும் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக் இன்ஃபர்மேட்டிவ் ஸ்பெஷலிஸ்ட். இவங்கெல்லாம் யார் அப்படின்னா, ஸோ ஒரு மருந்து வந்து புதுசாக வந்து மார்க்கெட்டுக்கு வருது அப்படின்னா இந்த ட்ரக் இன்ஃபர்மேஷன் ஸ்பெஷலிஸ்ட் இவங்க தான் வந்து ஆக்சுவலி டாக்டர்ஸ்ட்டு போய் இந்த மருந்துக்கு வந்து என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது, ஸோ இந்த மருந்து நீங்கள் வந்து உங்களுடைய பேஷண்ட்டுக்கு வந்து நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறது ட்ரக் இன்ஃபர்மேஷன் ஸ்பெஷலிஸ்ட் தான். ஓகே, ஸோ அது இல்லாமல் நீங்கள் வந்து ஒவ்வொன்றா நீங்கள் மெடிக்கல் ஷாப் வச்சு கூட நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் ரன் பண்ண முடியும். ஸோ அந்த ஆண்டர்பிரினர்ஷிப்போடைய ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு வந்து இந்த பேச்சுலர் ஃபார்மசி நம்மளுக்கு கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். தென் மென்டல் ஹெல்த் ஆக்குபேஷன் தெரபிஸ்ட்டு, தென் ரிஹாபிலேஷன் ஆக்குபேஷன் தெரபிஸ்ட் போட்டு நிறைய தெரபிஸ்ட் வந்து இப்போதைக்கும் மார்க்கெட்டில் அதிகமாக டிமாண்டாக இருக்கும். எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பேஸ்ட், கம்யூனிட்டி பேஸ்ட், இண்டஸ்ட்ரியல் பேஸ்ட் ஆக்குபேஷன் தெரபிஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படுவாங்க ஃபார் ட்ரீட்டிங் பேஷண்ட்ஸ் ஆஃப் ஆல் ஏஜஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி. ஸோ இதில் வந்து என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னால் லைக் மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, தென் இம்யூனாலஜி ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறது லேப்ஸில், தென் குவாலிட்டி கண்ட்ரோல் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணலாம். தென் ஆர்என்டி இருக்குது, தென் பப்ளிக் ஹெல்த்து, ஃபார்மகூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி அகேன், தென் ஆண்டர்பிரினர்ஷிப். நீங்களே ஒரு லெபார்ட்ரி ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் பேச்சுலர் ஆஃப் மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் ரேடியாலஜிக்கல் டெக்னாலஜி. ஸோ ரேடியாலஜிக்கல் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து நிறைய ஸ்கோப் இருக்குது. லைக் கம்ப்யூட்டர் டோமோகிராஃபி டெக்னாலஜிஸ்ட், அப்புறம் மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங் டெக்னாலஜிஸ்ட், எம்ஆர்ஐ டெக்னாலஜிஸ்ட் இருப்பாங்கல்ல, அவங்களுடைய ரோல்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த கோர்ஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். தென் ரேடியேஷன் தெரப்பி டெக்னாலஜிஸ்ட், நியூக்ளியர் மெடிசன் டெக்னாலஜிஸ்ட், இதெல்லாம் வந்து இதோட பிஎஸ்சி பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் ரேடியாலஜிக்கல் டெக்னாலஜி அதோடைய ஸ்கோப்பில் இதில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் பயோமெடிக்கல் சயின்சஸ். ஸோ பயோமெடிக்கல் சயின்சஸ் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மெடிக்கல் லெபார்டரியில் ஒர்க் பண்ணலாம். தென் பப்ளிக் ஹெல்த் கேர் அட்மினிஸ்ட்ரேஷன், ஆர்என்டியில், அப்புறம் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிஷனாக ஒர்க் பண்ணலாம். தென் பர்சனலைஸ் மெடிசன் தயாரிக்கிறதுல ஒர்க் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே அது எல்லாமே இன்னும் நிறையா ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் பயோமெடிக்கல் சயின்சஸ் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஸ்கோப் இருக்குது. அது ரிலேட்டட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் உங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் ஹெல்த் சயின்சஸ். ஸோ இந்த ஹெல்த் சயின்சஸ் படிக்கும்போது அகெயின் லைக் பப்ளிக் ஹெல்த் எஜுகேஷன், அப்புறம் ஆக்குபேஷன் ஹெல்த் அண்ட் சேஃப்டி, அப்புறம் பேஷண்ட் அட்வொகசி, தென் எபிடமியாலஜி, தென் குளோபல் ஹெல்த்து. ஸோ இந்த மாதிரி ஏரியாஸில் வந்து உங்களுக்கு அதிகமான ஸ்கோப் இருக்கும். ஸோ இந்த கோர்ஸ் படிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஏரியாஸில் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஃபிசியோதெரப்பி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரபிஸ்டாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். தென் கிளினிக்கல் ஃபிசியோதெரபிஸ்டாக கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம். தென் ரீஹாபிலேஷன் சென்டரில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். தென் உமன் ஹெல்த் ஃபிசியோதெரபிஸ்டாக, தென் பீடியாட்ரிக் ஃபிசியோதெரபிஸ்ட், தென்
ஜீரியாட்டிக் ஃபிசியோதெரபிஸ்ட், இது மாதிரி நிறைய ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து இப்போ மார்க்கெட்டில் நீடடாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்குண்டான ஸ்கோப் தான் இங்கே இதில் இருக்குது. ஸோ நீங்கள் இது வந்து இன்னும் இன்னும் இன்டெப்த்தாக நீங்கள் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நீங்கள் வந்து படித்து பாருங்கள். ஸோ யூ வில் ஹாவ் சம் ப்ராட் ஐடியா லைக் ஹவு the market is there for physiotherapists in the current scenario. Thank you for watching, and we have covered most of the major demanding courses in medical sciences. ஸோ இது இல்லாமல் வேறு கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல மார்க்கெட்டில். பட் however, if you are having some specific interest in some particular courses in medical science apart from these courses, please have a look and try to explore that. ஓகே, ஸோ இந்த நான் ஒவ்வொரு பேஜஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா லைக் நான் ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஆர் 1-2 ஐட்டம்ஸ் மட்டும் தான் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் சம் மோர் டீட்டெயில்ஸ் இன் பர்டிகுலர் கோர்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்து அதுலேருந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் த கண்டென்ட் ஆஃப் த வீடியோஸ் ஓகே, வென் யூ ஃபீல் இட் இஸ் ஓகே அப்படின்னா ப்ளீஸ் டூ ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், எஸ்பெஷலி த பட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் லைக் யாரெல்லாம் 12th வராங்களோ அவங்களுக்கு வந்து எஸ்பெஷலி பாஸ் பண்ணுங்கள். ஈவன் திஸ் வீடியோ இஸ் பேசிக்கலி an awareness video to the parents as well as the students that there is we should not focus only on the premium courses. ப்ரீமியம் கோர்சஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் நிறைய கோர்சஸ் இருக்குது. அந்த கோர்சஸையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வைடாக இருக்கும். யூ வாண்ட் டு பர்சியூ சம் கோர்சஸ் இன் மெடிசன் அப்படின்னா இந்த மாதிரி வைட் வெரைட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ இதை வந்து பயன்படுத்தி யூ ஸ்டார்ட் எக்ஸ்ப்ளோரிங் அண்ட் ட்ரை டு என்டர் இன் டு குட் மெடிக்கல் கோர்ஸ் ஸோ தட் யூ வில் பி அ வெரி குட் சிட்டிசன் இன் த நியர் ஃபியூச்சர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எஸ்பெஷலி வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்டெப்த்தாக வந்து இன்ஜினியரிங் கோர்சஸில் என்னென்ன இருக்குது, ஸோ மார்க்கெட்டில் என்ன மாதிரி டிமாண்ட் வந்துட்டு இருக்குது, ஸோ நம்ம வந்து எந்த கோர்ஸ் நம்ம எடுத்தால் நம்மளால சக்ஸஸ் ஆக முடியும். இட் இஸ் நாட் தட் ஒன்லி ஐடி அலோன் வில் ஹேவ் சக்ஸஸ். ஐடி இல்லாமல் இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது மார்க்கெட்டில். ஸோ அந்த கோர்சஸ்லாம் என்னென்ன, அந்த கோர்சஸ் எப்படி நம்ம வந்து